Hi everyone. இன்னைக்கு நம்ம Solve Me If You Can செஷன்ல parallel row seating with variable பார்க்க போறோம். நம்ம Talk and Mock YouTube சேனல் subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்பவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம Talk and Mock Telegram groupல ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. And if you are interested, subscribe to Unacademy Plus. Top educators, top batches கொடுத்துட்டு இருக்காங்க. March 31st ல இருந்து நிறைய நியூ batches ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஒன்னு தான் Accelerator batch for SBI Clerk 2021. Then CET 2021 க்கான batchum March 31st ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Then 3 more batches Target SBI PO 2021, Target IBBS PO 2021, then Foundation batch for all SBI exams. இந்த 3 batchesமே March 31st ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Then crash course for IBBS PO 14th April ல இருந்து 23rd April வரை நடக்க போகுது. இதுக்கு நம்ம நரேசரோட நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்க 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். தென் ட்ரையல் மார்க் ஃபார் SBI Clerk 7th April ல இருந்து 23rd April வரை நடக்க போகுது. இதுக்கும் நம்ம நரேசரோட கோட் யூஸ் பண்ணி நீங்க 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். தென் கம்ப்ளீட் பிராக்டிஸ் கோர்ஸ் பை நரேசர் 31st March ல இருந்து 13th April வரை நடக்க போகுது. இந்த 3 கோர்சஸுமே நீங்க ப்ளஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா நம்ம நரேசரோட நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்கள் 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். அண்ட் இதே நீங்கள் யூடியூப் கோர்சஸாக எடுத்தீங்க அப்படின்னா நம்ம டாக் அண்ட் மாக் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்கள் 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். தென் நம்ம Unacademy காம்பேட் டெஸ்ட் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். இது மூலியமாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். எவ்ரி சண்டே 10 AM நடக்க போகுது. 1 hour டெஸ்ட் தான் இது. ஸோ நம்ம நரேசரோட கோட் யூஸ் பண்ணி நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட்டுக்கு. ஸோ இதான் நம்ம Unacademyயோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் 1 monthலேருந்து 2 years வரை அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கும் நம்ம நரேசரோட நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். Then if you want more information regarding this Unacademy classes and courses, you can contact Naresh Kumar sir. ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின். ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 14 persons are sitting in 2 parallel rows containing 7 people each in such a way that there is an equal distance between adjacent persons அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In row 1, YL, PG, WS and R are seated and all of them are facing south. In row 2, HD, X, CB, J and B are seated and all of them are facing north அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Therefore, in the given arrangement, each member seated in a row faces another member of the other row. Each one of them likes different color, red, pink, and the மாதிரி 14 colors கொடுத்துருக்காங்க. All the above information is not necessarily in the same order அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். நான் வந்துட்டு ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். 7 பாக்ஸஸ் வந்துட்டு போட்டு வச்சுட்டேன், 2 ரோ போட்டு. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? மோர் தென் 3 persons இட்ஸ் பிட்வீன், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி parallel row seatingல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எண்டை பற்றி ஏதாச்சும் க்ளூ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணணும். எண்ட் பற்றி க்ளூ கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து ஃபிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எண்ட் ரிலேட்டடாக ஏதாச்சும் க்ளூ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்தோன்னா H does not sit at any of the extreme end அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹெச் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் எண்டில் உட்காந்துருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெச் எங்கே வேணால் இருக்கலாம். அப்போது ஸோ 5 பாசிபிலிட்டி வர மாதிரி வரும். ஸோ வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரீம் எண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல் சிட்ஸ் அட் ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் எண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல் வந்துட்டு மேபி இங்கே இருக்கலாம், அல்லது எல் வந்துட்டு மேபி இங்கே இருக்கலாம். அண்ட் ரோ 1 வந்துட்டு ஃபேஸிங் சவுத் சொல்லியிருந்தாங்க, ரோ 1 ஃபேஸிங் நார்த் சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் போட்டுக்கிறேன். ஓகே, எல் வச்சு இப்போ வேறு ஏதாச்சும் க்ளூ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா 2 persons sit between the one who likes indigo and the one who faces L அப்படின்னு சொல்கிறாங்க. எல் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கும் இண்டிகோக்கும் இடையில 2 பேர் இருப்பாங்களாம். ஸோ எல் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கும் இண்டிகோக்கும் இடையில 2 பேர் இருக்காங்க. ஸோ இண்டிகோ வச்சு இப்போ வேறு ஏதாச்சும் க்ளூ இருக்கான்னு தெரியணும்னா S is an immediate neighbor of the person who faces indigo அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ் வந்துட்டு இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம். ஸோ எஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் க்ளூ இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா W sits
தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் இங்கே வச்சோம் அப்படின்னா லெஃப்ட்டுன்னும் போது இந்த சைடு, லெஃப்டில் தேர்டு நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ எஸ் இங்கே வச்சோம் அப்படின்னா தான் லெஃப்டில் தேர்டு டபிள்யூ நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதே தான் இங்கேயும் வர போகிறாங்க. அப்போ நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், தென் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வேறு என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, the one who likes violet sits third to the right of B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. B does not like indigo அப்படின்னு சொல்லியிருக்காங்க. As many sits to the right of the one who likes violet is sits to the right of the one who likes white அப்படின்னு சொல்லியிருக்காங்க. G does not face B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதே மாதிரி எங்கேயோ க்ளூஸ் பார்த்தேன், எங்கே அப்படின்னு சொல்லி தெரியலாம். பி இண்டிகோ, வயலட், ஒயிட், அது ரிகார்டிங்காக. ஸோ ஜி அண்ட் த ஒன் ஹூ லைக்ஸ் ஒயிட் ஆர் இமீடியட் நெய்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ளூஸ் எல்லாம் லைட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணலான்னா பியோட ரைட்டில் தேர்டு வயலட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பி வச்சோம் அப்படின்னா பியோட ரைட்டில் தேர்டு வயலட் அப்படின்னும் போது இந்த இடத்துல வயலட் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல வயலட் இருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒயிட் வருவாங்க. ஏன்னா வயலட்டோட ரைட்டில் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் ஒயிட்டோட ரைட்டில் இருப்பாங்களாம். அப்போ வயலட் வந்துட்டு என்ன ரோ வராங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோவில் தான் ஒயிட் வருவாங்க. ஸோ வயலட் இங்கே வரும், பி இங்கே வச்சா வயலட் இங்கே வரும். வயலட்டுக்கு பக்கத்தில் 2 பேர் இருக்காங்க. ஸோ வயலட்டோட ரைட்டில் 2 பேர் இருக்காங்க. ஸோ ஒயிட்டோட ரைட்டில் 2 பேர் அப்படின்னும் போது ஒயிட் இங்கே வருவாங்க. அண்ட் ஒயிட்டும் ஜியும் அட்ஜசன்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒயிட் நம்ம இங்கே வச்சோன்னா ஜி இங்கே வைக்கலாம் அல்லது ஜி இங்கே வைக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பி இங்கே இருந்தது அப்படின்னா வயலட் இங்கே இருக்கும், வயலட் இங்கே இருந்தது அப்படின்னா ஒயிட் இங்கே இருப்பாங்க. ஸோ ஒயிட் இங்கே இருந்தாங்க அப்படின்னா ஜி இங்கே வரலாம் அல்லது இங்கே வரலாம். அப்படி தானே சொல்லியிருக்காங்க. G and the one immediate neighbors, G does not face B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, பியோட ரைட்டில் தேர்டு வயலட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல நம்ம ஃபோர்த் வயலட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலி இந்த இடத்துல பி நம்மளால் ஃபிக்ஸே பண்ண முடியாது, பிகாஸ் வயலட் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ பி இங்கே வச்சோம் அப்படின்னா வயலட் இங்கே வருவாங்க. 1 2 3. ஸோ வயலட் இங்கே அப்படின்னா ஒயிட் இங்கே, தென் ஒயிட் இங்கே அப்படின்னா ஒயிட்டுக்கு பக்கத்தில் ஜி இங்கே நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஜி இங்கே வருவாங்க. இதே பி இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வயலட் இங்கே வருவாங்க. வயலட் இங்கே வந்தாங்க அப்படின்னா ஒயிட் இங்கே வருவாங்க. ஒயிட்டுக்கு பக்கத்தில் ஜி வந்துட்டு நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி எல் அண்ட் எஸ் இருக்காங்க. ஸோ இந்த கேஸில் ஒரு பாசிபிலிட்டி தான். இப்போ இந்த கேஸ்க்கு வரலாம். இந்த கேஸில் பி இங்கே வச்சா வயலட் இங்கே வைக்க முடியாது. ஸோ நான் பி இங்கே வைக்கிறேன். பி இங்கே வச்சோம் அப்படின்னா வயலட் இங்கே வருவாங்க. வயலட் இங்கே வந்தாங்க அப்படின்னா ஒயிட் இங்கே வருவாங்க. ஸோ ஒயிட் இங்கே வந்தாங்க அப்படின்னா ஜி இங்கே ஃபேஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா பியும் ஜியும் டஸ் நாட் ஃபேஸ் ஈச் அதர். ஸோ ஜி இங்கே தான் வருவாங்க. அதே மாதிரி இப் சப்போஸ் நம்ம பி இங்கே வச்சோம் அப்படின்னா வயலட் இங்கே வருவாங்க. வயலட் இங்கே வந்தாங்க அப்படின்னா ஒயிட் இங்கே வருவாங்க. ஸோ ஒயிட் இங்கே வந்தாங்க அப்படின்னா ஜி இங்கே வருவாங்க. ஸோ அந்த ஒரு பாசிபிலிட்டியும் வராங்க. ஸோ நம்ம அதுவும் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். எஸ் டபிள்யூஎல் இண்டிகோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பி இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பி இங்கேனா வயலட் இங்கே, வயலட் இங்கே அப்படின்னா ஒயிட் இங்கே, ஒயிட் இங்கே அப்படின்னா ஜி இங்கே. ஓகே, இப்போ என்ன க்ளூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இது வரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒரு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து வேறு என்ன க்ளூ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெச் டஸ் நாட் சிட் எனி ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஹெச்சோட ரைட்டில் தேர்டு ப்ரௌன் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரௌன் ரிகார்டிங் கீழே பார்த்தோன்னா நிறைய க்ளூஸ் இருக்குது நமக்கு. ப்ரௌன் பக்கத்தில் ப்ளூ இருப்பாங்க, ப்ளூ வந்துட்டு டபிள்யூவாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஹெச் வந்துட்டு ரோ 2ல் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹெச் எண்டுலேயும் இருக்க மாட்டாங்க. ஸோ ரோ 2ல் ஹெச் வந்துட்டு இங்கே வச்சோம் அப்படின்னா தேர்டு ப்ரௌனுன்னும் போது இங்கே வருவாங்க. ஸோ சாரி, ஹெச்சோட ரைட்டில் தேர்டு இருக்கிறவங்களுக்கும் தேர்ட் இருக்கவங்க ஃபேஸ் பண்ணுறவங்க தான் ப்ரௌன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ஹெச்சோட ரைட்டில் தேர்டு ஃபேஸ் பண்ணுறவங்க தான் ப்ரௌனு.
ஸோ ஹெச் இங்கே வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரௌன் வரும். ஸோ இந்த இடத்துல ப்ரௌன் வந்தது அப்படின்னா எய்தர் இங்கே ப்ளூவாக இருக்கலாம் அல்லது இங்கே ப்ளூவாக இருக்கலாம். அதே மாதிரி ஹெச் இங்கே வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ப்ரௌன் வரும். ஸோ இந்த இடத்துல ப்ரௌன் வந்ததுன்னா இந்த இடத்துல ப்ளூ வரும். பட் W வந்துட்டு ப்ளூவாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் எலிமினேட் ஆகி இந்த இடத்துல ஹெச் இந்த இடத்துல ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைப்பாங்க. அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தோன்னாலும் அதே தான், த சேம். இங்கே ஹெச் இங்கே ப்ரௌன். இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹெச் இங்கே வச்சோம் அப்படின்னா ப்ரௌன் இங்கே வரும், ப்ரௌன் பக்கத்தில் ப்ளூ, ப்ளூ இந்த சைடு இருக்க மாட்டாங்க. ஸோ ப்ளூ இங்கே தான் இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹெச் இங்கே வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரௌனு இந்த இடத்துல ப்ளூ நம்மளால் போட முடியாது. ஸோ அந்த கேஸ் எலிமினேட் ஆகிட்டு இந்த இடத்துல மட்டும்தான் ஹெச் வரும், இந்த இடத்துல ப்ரௌனு, இந்த இடத்துல ப்ளூ அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எவ்வளோ க்ளூஸ் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். As many persons sits between S and the one who likes brown sits between C and the one who likes silver அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சியோட இமிடியேட் நெய்பர் ஃபேஸ் பண்ணுறவங்க வந்துட்டு Y அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் ஒய்யோட ரைட்டில் தேர்டு க்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு ஏதாச்சும் சில்வர் அந்த மாதிரி. சியோட ரைட்டில் சில்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எஸ்ஸுக்கும் டபிள்யூக்கும் எத்தனை பேர் இருப்பாங்களோ அவங்க தான் சிக்கும் சில்வருக்கும் இடையில இருக்க போகிறாங்க. எஸ்ஸுக்கும் டபிள்யூக்கும் இடையில 2 பேர். ஸோ சிக்கும் சில்வருக்கும் இடையில 2 பேர் இருப்பாங்க. சியோட ரைட்டில் சில்வர் இருப்பாங்க. சி வந்துட்டு ரோ 2ல் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ சி இங்கே வச்சோம் அப்படின்னா சில்வர் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, சி இங்கே வச்சோம் அப்படின்னா சில்வர் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் சி வேறு எங்கேயாச்சும் வச்சோன்னா சில்வர் அதுக்கடுத்து இதை தாண்டி போக முடியாதுல்ல. ஸோ நோ மோர் பாசிபிலிட்டிஸ். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வரும், சி இங்கே சில்வர் இங்கே. தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸுக்கும் ப்ரௌனுக்கும் இடையில ஒரு பர்சன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ சி இங்கே வச்சா சில்வர் நம்மளால் இங்கே வைக்க முடியும், சி இங்கே வச்சா சில்வர் வைக்க முடியாது, சி இங்கே வச்சோம் அப்படின்னா சில்வர் நம்மளால் இங்கே வைக்க முடியும். ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ சி சில்வர் அண்ட் சி சில்வர் 2 பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க, Y faces the person who is an immediate neighbor of C. ஸோ சியோட இமிடியேட் நெய்பரில் ஃபேஸ் பண்ணுறவங்க ஒய்யாக இருப்பாங்க. ஸோ இங்கே 2ம் ஒய் போட்டாச்சு. இப் சப்போஸ் நம்ம இங்கே சி வச்சோம் அப்படின்னா இங்கே ஒய் வருவாங்க. இப் சப்போஸ் நம்ம இங்கே சி வச்சோம் அப்படின்னா இங்கே ஒய் வருவாங்க. ஓகே, தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒய்யோட ரைட்டில் தேர்டு க்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய்யோட ரைட்டில் தேர்டு க்ரீன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒய் வந்திருந்தாங்கன்னா ரைட்டில் தேர்டு க்ரீன் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் சி, இந்த இடத்துல ஒய், ரைட்டில் தேர்டு க்ரீன் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல சில்வர். ஸோ இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மேலேருந்து பார்த்துட்டே வரலாம், ஸ்கேன் பண்ணிட்டு வரலாம். பிக்கும் கோல்டனுக்கும் இடையில மோர் தென் 3% சொல்லியிருக்காங்க. இப்போ மினிமம் 4 இருக்கணும். பி எந்த ரோவில் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரோ 2ல் வராங்க. ஸோ பி இங்கே வச்சோம் அப்படின்னா 1 2 3 4. ஸோ இந்த இடத்துல கோல்டனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் பி இங்கே வச்சோம் அப்படின்னா 1 2 3 4. ஸோ இந்த இடத்துல கோல்டனாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் வருது. ஸோ இதை ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த க்ளூ பார்க்கலாம். ஜே அண்ட் த ஒன் ஹூ லைக்ஸ் ஆரஞ்ச் ஆர் இமீடியேட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜே வந்துட்டு ரோ 2ல் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜே ரோ 2. ஸோ ஜே இங்கே வச்சோம் அப்படின்னா ஆரஞ்ச் இங்கே வரும், ஜே இங்கே வச்சோம் அப்படின்னா ஆரஞ்ச் இங்கே வரும், ஜே இங்கே வச்சோம் அப்படின்னா ஆரஞ்ச் இங்கே வரும். ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹோல்ட் ஆன் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு க்ளூ இடையில மிஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். 2% இட்ஸ் பிட்வீன் பி அண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி வந்துட்டு ரோ 1ல் வருவாங்க, எக்ஸ் வந்துட்டு ரோ 2ல் வருவாங்க. ஸோ பி இங்கே வச்சோம் அப்படின்னா நம்மளால் எக்ஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒருவேளை பி இங்கே வச்சோம் அப்படின்னா எக்ஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முடியாது.
அதே மாதிரி p இங்கே வச்சோன்னா x ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ p இங்கே வச்சோம் அப்படின்னா x ஃபிக்ஸ் பண்ணிடலாம். தென் இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா p இங்கே வச்சோம் அப்படின்னா x இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியல. p இங்கே வச்சோம் அப்படின்னா x இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ இந்த பாசிபிலிட்டி அப்படியே எலிமினேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The one who likes grey faces the person who is an immediate neighbor of R ன்னு சொல்லியிருக்காங்க. row 1ல remaining person R. ஸோ R நம்ம போட்டுடலாம். ஆரோட immediate நெய்பரை ஃபேஸ் பண்ணுறவங்க கிரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கிரே வருவாங்க, இங்கே இந்த இடத்துல கிரே வருவாங்க. ஓகே, இந்த க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையுமே நம்ம இன்னும் ப்ளூ ஃபிக்ஸ் பண்ணல. ப்ளூ வந்துட்டு ப்ரௌன் பக்கத்தில் வருவாங்க அப்படின்னு மட்டும் நமக்கு தெரியும். ப்ளூவோட ரைட்டில் எல்லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. D and X are not immediate neighborsன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ D இங்கே வரமாட்டாங்க. J does not face black அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு ஜேயும் ஆரஞ்சும் இமிடியேட் நெய்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜே இங்கே வச்சோம் அப்படின்னா ஆரஞ்சு இங்கே வரும். ஜே இங்கே வச்சா ஆரஞ்சு ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஜே இங்கே வச்சா ஆரஞ்சு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு கேஸ், ஜே இங்கே ஆரஞ்சு இங்கே. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜே இங்கே வச்சா ஆரஞ்சு வைக்க முடியாது. தென் ஜே இங்கே வச்சா ஆரஞ்சு வைக்க முடியாது. ஜே இங்கே வச்சா ஆரஞ்சு நம்மளால் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, ரெட்டோட லெஃப்டில் தேர்டு பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட்டோட லெஃப்டில் தேர்டு பிளாக். ஸோ தேர்ட் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண எங்கே முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் அப்படின்றது இங்கே வருது. ஸோ இங்கேயும் வருது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ரெண்டு தள்ளி இங்கே வருவாங்க அண்ட் இங்கேருந்து இங்கேயும் வருவாங்க. ஸோ டி இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ டி இங்கே தான் வருவாங்க. ஸோ ரிமைனிங் இருக்க ஆல்ஃபபெட் வி அவங்க இங்கே வருவாங்க. விக்கும் கோல்டனுக்கும் மோர் தென் 3 அப்படின்னு பார்த்தோம். ஸோ 1 2 3 4. ஸோ இந்த இடத்துல கோல்டன் வருவாங்க. அதே மாதிரி இந்த கேஸில் டி இங்கே வரமாட்டாங்க அப்படின்னா டி இங்கே வருவாங்க. அப்போ வி இங்கே வருவாங்க. ஸோ வி இங்கே அப்படின்னா கோல்டன் இங்கே வருவாங்க. ஓகே, தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் ரெட் அண்ட் பிளாக்கை, ஒரு இந்த இடத்துல நம்ம ரெட் அண்ட் பிளாக்கை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப் சப்போஸ் ரெட்டு வந்துட்டு இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா ரெட்டோட லெஃப்டில் தேர்டு பிளாக் இந்த இடத்துல வருவாங்க. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, neither V nor D faces the one who likes black அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டியை வந்துட்டு பிளாக் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்துடும். இந்த இடத்துல ரெட்டு வச்சா இங்கே பிளாக் வரும். ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி வராது. ஸோ இந்த இடத்துல ரெட்டு வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல பிளாக் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல சி தான் இருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் ப்ளூவோட ரைட்டில் எல்லோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ளூ வச்சாதான் அவங்களோட ரைட்டில் இந்த இடத்துல எல்லோ நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸ் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக வந்துட்டாங்க. ஸோ இதுதான் கரெக்டாக ஆன்சராக இருக்கும். அண்ட் ஏன் இந்த கேஸ் எலிமினேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம ரெட் வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பிளாக் வைப்போம். பிளாக்கும் ஜேயும் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ரெட்டு வைப்போம் அண்ட் இந்த இடத்துல நம்ம பிளாக் வைப்போம். அண்ட் ப்ளூவும் எல்லோவும் இமிடியேட் ப்ளூவோட ரைட்டில் எல்லோ வருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ளூ இங்கே அப்படின்னா எல்லோ இங்கே வருவாங்க. ஸோ ரெண்டு கேஸ் வருது இதில். யா, நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணியும் கூட ரெண்டு கேசஸ் வருது. ரிமைனிங் இருக்க கலர் பிங்க். ஸோ பிங்க் கலர் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரெண்டு கேஸில் ஏதாச்சும் ஒன்று எலிமினேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒருக்க மட்டும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இல்லை ரெண்டு கேஸுமே வருது அப்படின்னா அவங்க கேட்குற கொஷின்ஸில் வந்துட்டு அந்த மாதிரி கேட்பாங்க. இப் சப்போஸ் ஜே இங்கே இருந்தாங்க அப்படின்னா
அந்த கேஸில் க்ரீன் எங்கே இருப்பாங்க அந்த மாதிரி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் நான். இஃப் சப்போஸ் L likes blue then Y likes which color அப்படின்னு கேட்கலாம். or if L likes blue then C sits at which position or C faces whom அந்த மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ இந்த கேஸில் இருந்து கொஷின் கேட்கணும் அப்படின்னா if V likes grey then who is the immediate neighbor of V அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஒருக்க மட்டும் செக் பண்ணிடலாம் ஏதாச்சும் கேஸ் எலிமினேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மோரோவர் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எதுவும் ஸ்கிப் பண்ணலன்னு நினைக்கிறேன். எதுவும் ஸ்கிப் பண்ணல. 2 கேசஸ் வந்திருக்கு. அப்போ கொஷின்ஸில் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.